ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பரங்கிக்காய் கூட்டு பண்ண போகிறோம். பரங்கிக்காய் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டும் அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கரை மூடிடலாம். ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு காய் எல்லாம் ஒன்றா வெந்துடும். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் 3 போட்டு அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். குக்கர் சவுண்டு வந்துட்டு அணைச்சிடலாம். இப்போ குக்கர் சவுண்டு ஆறிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு அரைச்ச தேங்காய் விழுத விட்டுடலாம். தேங்காய் விழுத விட்டாச்சு. சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட பரங்கிக்காய் கூட்டு ரெடியாக எடுத்து தாளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இதை தாளித்து கொட்டலாம். நான் கடலை எண்ணெயில் தான் கொட்டுறேன். கொட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா. இப்போது நம்மளோட பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பரங்கிக்காய் கூட்டு ரெடி, சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, பாய்.